ஈரானின் கடற்படை விமானப்படை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதால் போர் முடிவுக்கு வந்ததால் அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரான் படைகளை அழித்ததாக அமெரிக்கா கூறுவது உண்மையா என்பது குறித்து டிகோட் பகுதியில் பார்க்கலாம். ஈரான் மீதான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கைங்கிறது முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்னு அறிவித்திருக்கிறார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ. இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவே கொடுத்திருக்காரு. ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ராணுவ கட்டமைப்பை பலவீனப்படுத்துவது, இது ரெண்டும் தான் எங்களுடைய நோக்கங்களாக இருந்தது. அந்த நோக்கங்கள் இப்போது எட்டப்பட்டு விட்டன அப்படிங்கிறாரு ரூபியோ. ஈரானுடைய கடற்படை மற்றும் விமானப்படை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது, அதனுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானுடைய அணுசக்தி தளங்கள், அது மட்டும் இல்லாமல் ராணுவ தளவாடங்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களும் கட்டமைப்புகளும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதா அமெரிக்க தரப்பில் சொல்றதுல சிறிதும் உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. நிலத்தடி அணுசக்தி மையங்களை முழுமையாக ஒழிக்கிறது அப்படிங்கிறது குறுகிய கால தாக்குதல்களால் சாத்தியமற்றது அப்படின்னு சொல்றாங்க ராணுவ நிபுணர்கள். ஈரானுடைய முக்கியமான அணுசக்தி மையங்களான ஃபோடோ, அதே போல நதான்ஸ் போன்றவை மிகவும் ஆழமான நிலத்தடி கட்டமைப்புகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறுகிய கால ராணுவ நடவடிக்கைகள் மூலமா இந்த மையங்களை முழுமையாக அழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. அணுசக்தி தொடர்பான அறிவியல் அறிவையும் தொழில்நுட்ப திறன்களையும் முழுமையாக அழிப்பது அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒன்று அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இதே போல தான் கடந்த ஜூன் மாதத்தில் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிற பேரில் அமெரிக்கா ஈரான் மேலே ஒரு தாக்குதலை நடத்துச்சு. ஈரானுடைய நிலத்தடியில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான அணுசக்தி மையங்களான ஃபோடோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான், இந்த மூன்றையும் முடக்கிறது தான் இந்த ராணுவ நடவடிக்கையினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இந்த தாக்குதல்களின் போது B2 ஸ்பிரிட் போன்ற அதிநவீன விமானங்களும் பதுங்கு குழிகளை தகர்க்கக்கூடிய GBU-57 MOP சக்தி வாய்ந்த குண்டுகளும் பயன்படுத்தப்பட்டுச்சு. 14,000 கிலோ எடை கொண்ட GBU-57 MOP குண்டுகள் பூமிக்கு அடியில் 200 அடி ஆழம் வரைக்கும் ஊடுருவி சென்று வெடிக்கக்கூடிய திறன் பெற்றது. அப்போது ட்ரம்ப் ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதா சொல்லியிருந்தார். இது கடந்த வருடம் ஜூன் மாதம். இதுக்கு அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் ஈரான்ஸ் நியூக்ளியர் ஆப்லிரேட்டட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் கொடுத்தார். ஈரானோட அணுசக்தி மையங்கள் முற்றிலும் அழிந்து விட்டதா கடந்த ஆண்டு சொல்லியிருந்த ட்ரம்ப் பிப்ரவரி மாதம், இப்போ 2026 பிப்ரவரி இருக்கு இல்லையா, அப்போ ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேரில் மீண்டும் ஒரு ராணுவ நடவடிக்கையை தொடங்குறாரு. ஈரானுடைய அணுசக்தி திறனை அழிக்கவே தாக்குதல் நடத்தப்படுவதா ட்ரம்ப் அப்போதும் சொல்றாரு. அப்போ கடந்த ஜூலை மாதம் 2025 ஜூலையில் சொன்னது அப்போ உண்மைக்கு மாறானதா அப்படிங்கிற கேள்வி இந்த பிப்ரவரி மாதம் எழுந்துச்சு. ஏற்கனவே அழிந்துவிட்ட ஒன்றை மீண்டும் அழிப்பதா அப்படின்னு அப்போதே கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. இப்போ ஈரானுடைய அணுசக்தி திறன் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதா அமெரிக்கா மறுபடியும் சொல்றாங்க. அணு ஆயுதங்களை கண்காணிக்கக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் செயல்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்ட் சென்ட்ரிஃபியூஜ் பயன்பாடு தொடர்ந்து நடைபெற்று வருவதா சொல்றாங்க. இதனால அமெரிக்காவுடைய முதல் ஸ்டேட்மெண்ட்டே இங்கே அடிபட்டு போகுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்றது இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இருக்கு இல்லையா, இந்த ராணுவ நடவடிக்கையின் மூலமா ஈரானுடைய ராணுவ கட்டமைப்பு அழிந்து விட்டதா சொல்றாரு. ஈரானுடைய கடற்படை மற்றும் சிறிய தாக்குதல் படகுகளில் சுமார் 90% 95% வரை அழிக்கப்பட்டதாகவும் அமெரிக்காவுடைய பென்டகன் ஒரு கருத்தை சொல்லுது. ஈரானுடைய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் 80% வரைக்கும் அழிக்கப்பட்டதாகவும் அவங்களுடைய தினசரி விமான பயன்பாடுங்கிறது பூஜ்ய நிலைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஈரானுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் நாட்ஸ் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு தளபதிகள் மற்றும் தளவாடங்கள் குறிவைத்து அழிக்கப்பட்டதா அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. சர்வதேச மற்றும் நடுநிலை பாதுகாப்பு நிபுணருடைய பார்வையில் இந்த அறிவிப்பினுடைய யதார்த்தம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் அவங்க எழுப்புறாங்க. அது பற்றி பல்வேறு கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய கூட்டு தாக்குதல்கள் ஈரானுடைய ராணுவ தளவாடங்கள், ஏவுகணை தயாரிப்பு மையங்கள், அது மட்டும் இல்லாமல் கடற்படைக்கு மிக கடுமையான இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மைதான். ஆனால் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அமெரிக்கா இலக்கை அடைந்து விட்டதா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. ராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி ஒரு நாட்டோட முழு விமானப்படை அல்லது கடற்படையை குறுகிய காலத்தில் 100% முழுமையாக ஒழிக்கிறதுங்கிறது நடைமுறையில் மிகவும் கடினமானது. சில பதுங்கு குழி தளங்கள், நிலத்தடி கட்டமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் மறைவான தளவாடங்கள் தொடர்ந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிபுணர்களுடைய பார்வையா இருக்கு. இந்த அறிவிப்புகள் அமெரிக்காவுடைய வெளிநாட்டு கொள்கை வெற்றியை முன்னிலைப்படுத்தவும் ஈரானை சமாதான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரவும் பயன்படுத்தப்படும் அரசியல் பிரகடனம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க இவங்க. ஆனால் உண்மையில் ஈரான் தன்னுடைய குறைந்த செலவிலான ஆயுதங்களை அமெரிக்காவுடைய வலிமையான தளவாடங்களுக்கு எதிராக எவ்வாறு பயன்படுத்தி இவ்வளவு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை
அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஈரானுடைய அசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தந்திரத்தில் அமெரிக்கா நெருக்கடிக்கு ஆளானது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆய்வாளர்கள். அதுல மிக மிக முக்கியமானது ஸ்வாம் தாக்குதல் தந்திரம். ஈரான்ல தங்களுடைய இலக்குகளை அடைந்து விட்டதா அமெரிக்கா திடீர் பல்ட்டி அடிச்சிருக்கிறதுங்கிறது உலக அளவில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ட்ரம்ப் சொல்றது போல ஆபரேஷன் எபிக் ஃபியூரி முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஹார்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படும். சர்வதேச சந்தையில் தடைப்பட்ட 20% கச்சா எண்ணெய் அதுபோல LNG விநியோகம் மீண்டும் நடைமுறைக்கு வரும். தற்போது பேரலுக்கு $100-120 வரைக்கும் உயர்ந்திருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அதேபோல எரிபொருளுடைய விலையும் கணிசமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சர்வதேச விநியோக சங்கிலியில் ஏற்பட்டக்கூடிய தட்டுப்பாடு நீங்கிறதுனால உலகளாவிய பணவீக்கமும் கட்டுக்குள்ள வரும். கப்பல் போக்குவரத்து அதேபோல சரக்கு கட்டணங்கள் குறைஞ்சி உலகளாவிய வர்த்தகம் பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக மக்களை வாட்டி எடுத்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி முடிவுக்கு வந்துவிட்டால் மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல உலக நாடுகளும் கூட பெரும் நிம்மதி அடைவார்கள்.